கருத்துகளுக்கு உள்ளிருந்த நம் கவலை நீக்க பிறந்தவன், வினாய்க்கு படையானவன், பொறுப்பதே கொடையானவன், பதவிக்கோர் எடையானவன், அண்ணாவின் பாதையில் இறந்தவன், அவை வாக்காட்டு அரசனை கடந்தவன், பெரியார் மடியிலே கிடந்தவர், பிழையின்றி கழகத்தில் பிறந்தவர், இடுக்கு தண்ணி ஏற்படுத்தும் தலைவர்களை தகத்திலிருந்து இறக்குவாதம் தனி நீக்கி முன்னேறி அடக்குமுறை சந்தித்து அடங்காமல் எழுந்திட்ட பிறவமிகு சிங்கம் தளபதி என்னும் தங்கம். வாழ்க்கோட்டு வருகின்ற வண்ணங்களை கூட கலைஞரின் யோகாசித்து தீர்த்துகின்ற தகுதியிலே சுக்கிப்பனார், அவன் சிக்கிப்பனார். அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகமானது இந்த அவையில் ஆண்களை விட பெண்கள் அதிகம் அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி. எதற்காக இந்த சமூகத்தில் கல்வி என்ற ஒற்றை படத்தை கலைஞர் கையில் எடுத்தார். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணானவள் படித்தால் அந்த குடும்பம் முன்னேறும், அந்த குடும்பம் முன்னேறினால் இந்த சமூகம் முன்னேறும் என்பதற்காகத்தான் கல்வி என்ற தளத்தை கையில் எடுத்தார் கலைஞர். ரஷ்ய புரட்சியின் போது செஞ்சு இயக்கத்தில் லெனின் தலைமையிலான ஒரு அறைக்குழலில் இந்த தேசத்தை வெற்றி பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு முதியவர் எழுந்து என்று கேட்கிறார். அப்பொழுது லெனின் கூறுகிறாராம், இளம் வயதினர் எழுந்து கேட்கிறார், இந்த தேசத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று. அப்பொழுதும் லெனின் கூறினாராம், படியுங்கள் என்று. ஒரு சிறியவன் எழுந்து இந்த தேசத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாராம். அப்பொழுதும் லெனின் கூறினாராம், படியுங்கள் என்று. படிப்பு என்ற ஒன்றால் தான் ஆரியத்தை இந்த சமூகத்தை விட்டு வெளியேற்ற முடியும். இந்த ஜனநாயக நாட்டில் சமூக நீதியை விளைவித்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இந்த தேசத்துக்கு பாரதிதாசன் இப்படி கூறுகிறார், வரும்படி வீரம்படி நான் தரும்படி வாக்களித்தபடி கழகல் திங்கள் தோறும் கரப்படி நீதித்தவை கழகத்தாரின் கரப்படியே மிதிக்கும் முன்னரே எண்ணி வைத்தார். பெரும்படியாய் செய்ததுண்டு, படிக்கணக்கை பேசிவிட்டாய் கண்டபடி. அப்படியா, அறியாதபடியா சொன்னேன்? நம் மக்கள் படிப்படியாய் முன்னேற்றத்தை எப்படியாயின் வென்றிடுவாயின் நம் மக்கள் இப்படியே கீழ்படுகிறார்கள் என்று மேற்படி அறிஞரின் சொற்படி நடந்தால் மேற்படி எப்படிக்கும் முதற்படியாய் தமிழ் படிக்க வேண்டும் என்றாராம். அதனைதான் இன்றைய தலைவர்களான தளபதியாரும் மும்மொழி கொள்கையை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஏனென்றால் தமிழ் என்பது எங்கள் உயிர் மூச்சாக இருக்கிறது என்றார். குஜராத்திலும் மகாராஷ்டிராவிலும் அவர்களுடைய தாய்மொழியை மறந்துவிட்டு இன்றைக்கு இந்தி என்ற ஒரு மொழிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் சம்மட்டி அடியாக பாஜக அரசை விரட்டி விடாமல் இன்றைக்கு ஆளும் கட்சியாக அங்கு அரசவையில் வைப்பதுதான். தமிழகத்தில் இன்றைக்கும் என்றைக்கும் நாடும் நமதே நாற்பதும் நமதே என்ற முழக்கத்தை நம் எல்லோரிடமிருந்தும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தளபதியார் அறைக்குழல் இருக்கிறார். இன்றைக்கு மகளிருக்கு விடியல் பயணம் திட்டத்தை கொடுத்திருக்கிறார் நம்முடைய தளபதியார். இன்றைக்கு அம்மா கொடுத்தாங்களாம் மிக்சி கிரைண்டர். இன்னைக்கு எல்லார் வீட்லயும் மிக்சி கிரைண்டர் எங்க இருக்கு?